தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி இது எப்படி இருக்கும்? சனி பகவான் ஜென்ம ராசியில் வக்ரமாகிறார். நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரார். உங்களுடைய நட்சத்திரத்தை டச் பண்ணுறார். இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? என்ன ஒன்று, குரு பார்வை இருக்குது. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருந்து உச்ச குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை. இந்த பார்வை ஒன்று சிறப்பு. இது பெரும்பாலும் இந்த மீனராசிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம். நிறைய பேருக்கு வேலை ரீதியாக ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஏன்னாக்கா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது ரேவதி நட்சத்திராதிபதி 4ஆம் அதிபதி நட்சத்திரம், உத்திரட்டாதி விரையாதிபதியோட நட்சத்திரம் 11ஆம் அதிபதி நட்சத்திரம். உங்கள் சுய ஜாதகத்தில் யாராருக்கெல்லாம் புதன் வக்கரமாக இருக்கோ, சனி வக்கரமாக இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு சில ப்ராப்ளம் போயிட்டுருக்கும். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக. வருமானம் எங்கே வருதோ அங்கே ப்ராப்ளம் போயிட்டுருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் போயிட்டுருக்கலாம். ஒரு சிலருக்கு இடம் கொடுக்கல் வாங்கல், சொத்து சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், கோர்ட்டு கேஸு வழக்கு, இது மாதிரி போயிட்டுருக்கலாம். இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஆனால் 7.5 சனின்னு ஒன்று போயிட்டுருக்கேன். 7.5 சனியில் என்ன பார்வை கிடைச்சாலும் சரி, சனி பகவானுக்கு அதை கண்ட்ரோல் பெருசாக பண்ணாது, அதை பெருசாக எடுத்துக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 7.5 சனி உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். இது பொறுத்து இருக்கிறது நல்லது. ஏன்னா பாசிட்டிவாக 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எச்சரிக்கை தான் சொல்கிறோமே தவிர, இது இப்படி இருந்துக்குங்க, இப்படி போவோம், இப்படி நீங்கள் முறையாக இருக்கிறது நல்லது, இப்போ இந்த டைம் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உஷாராக இருந்துப்பீங்க. அதுக்காக தான் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறது. அதுதான் ஆலோசனைங்கிறது. இப்போ தசாபுத்தி ரீதியாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா, உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனியுடைய நட்சத்திரம். தசை 19 வருடங்கள். 19 வருடத்தில் முதல் பாதத்தில் ஒரு 17 வருஷம் கூட இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதம் 3 மாதம் கூட இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல சனி தசை முடிஞ்ச பிறகு, அதன் பிறகு புதன் தசை. இப்போ புதன் தசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 17 வயசு இருந்து 34 வயசு வரைக்கும் வரும். சென்ட்ரு பகுதி அந்த 2ஆம் பாதம் முடிய இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வயசுலேருந்து 20 வரைக்கும் வரும். இப்போ புதன் தசை எப்படி இருக்கும்? 34 வயசு வரைக்கும் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வருது, 20 வயசோட கூட முடியுது. இப்போ படிக்கிற காலகட்டம் 16 to 22. இப்போ புதன் தசை கனெக்ட் ஆகுது. படிப்பு எப்படி இருக்கும்? குரு பார்வை ராசிக்கு இருக்குது, நல்லாவே இருக்கும். படிப்பில் சிறப்பு, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வந்த பிறகு நிறைய டிஸ்டர்பை கொடுத்துருக்கு. எப்படின்னாக்கா, ஒரு மன உளைச்சல், ஒரு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைனா அந்த ஒரு இதுவும் இருக்குது, அந்த டார்ச்சர்லாம் கொடுத்துருக்கும். பெண்களாக இருந்தால் நிறைய பேர் தொல்லைகள்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஆண்களாக இருந்தால் கெட்ட பழக்க வழக்கங்களில் ஒரு சில பேர் போயிருக்கலாம், தவறான பாதையில் போயிருக்கலாம். இது மாதிரி நிறைய இந்த மீனராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்த பிறகு வந்திருக்கு. இது யாருக்குனாக்கா தசை சரியில்லாதவர்களுக்கு. இப்போ புதன் தசை நடக்குது. இது குருடைய வீட்டுக்கு நன்மை செய்யாது. மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் இது இந்த தசை சிறப்பு. ராகு கேதுவோடவ இல்லை பாவகிரக சேர்க்கை, அதாவது பாவகிரக நட்சத்திரங்கள் அது மாதிரி ஏறி தசை பண்ணால், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம ராசிலே 3-4 கிரகம் இருக்கும். இல்லை வேறு லக்னமாக அந்த லக்னத்தில் 3-4 கிரகம் இருக்கும். அந்த லக்னத்தை சனி பார்த்துருப்பார். அப்படி இல்லை 7ஆம் இடத்தோட ஒரு சம்மந்தப்பட்ட கிரகம் சனி பார்த்துருப்பார். இது 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து, இல்லைனா 7.5 சனி ஆரம்பித்த பிறகு. அப்போது அப்பா அம்மாவுக்கு அகென்ஸ்டாக போகிறது, கெட்ட பழக்க வழக்கங்களை போகிறது, எல்லாருக்கும் சொல்லலை, ஒரு சில பேருக்கு மட்டும். ஏன் அப்படி போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தசை சரி இருக்காது. ஒன்று, அவயோக தசைகள் நடக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி தசை, திருமணத்துக்கு உண்டான தசை, அப்பா அம்மா பேரை கெடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுறது, இதுமாரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் எடுக்க வைக்கிறது,
அது இந்த வயசில் வரவே கூடாது. 22 வயசுக்குள்ளே வரக்கூடிய லவ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பேட் டைம். கெட்ட நேரம் இருந்தால் தான் அது வரும். நிறைய பேர் ஜாலியாக இருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. அது கொஞ்ச நாளில் போயிடும். ஒரு சில பேருக்கு டைம் நல்லா இருந்துச்சுனாக்கா அப்படி அப்படியே போயிடும். கொஞ்ச நாள் பெருசாக ஒன்றும் இது வராது. அதில் அசிங்க அவமானப்படுறது முதல் கொண்டு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறது, இவங்களுக்கெல்லாம் மோசமாக சனி பாதிச்சிருக்கும், தசையும் பாதிச்சிருக்கும். அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதனால் இவங்களோட டைமில் அப்பமும் சேர்ந்து அசிங்கப்படுவாங்க. இது மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த தசைகள். இதுக்கப்புறம் வரக்கூடிய தசைகள் சரியாக இருக்கான்னா, மீனராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, அவயோக தசைகள் நிறைய இருக்குது. எல்லா தசையுமே நல்லது செஞ்சிடும்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த தசைகளை எப்படி நம்ம சமாளிக்கிறது? அப்போ இந்த வயசில் வரக்கூடிய ஒரு கிஃப்ட் நமக்கு இருக்குதுல்ல, 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வயசு வரைக்கும் நமக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட்டை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதுதான் படிப்பு. 16 to 22க்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு படிச்சுட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் கையில் வச்சுட்டு எதிர்காலத்துக்கு உண்டானது, எதிர்காலத்தில் என்ன மாதிரியான தசைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் கொடுக்கக்கூடிய தசைகளை வந்தாலும் சரி, சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம படிப்பு வச்சுருந்தாலே போதும். நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருது, நம்ம சமாளிச்சிக்கலாம். தொழில் செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருது, சமாளிச்சிக்கலாம். படிப்பே இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு தொழில் செய்கிறீங்க, அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, உடனே வந்து செய்வன சூனியம் அது இதுன்னு போவீங்க, மூட நம்பிக்கைக்குள்ளே போவீங்க. இப்போ வேலை செய்கிறீங்க, இது ஒரு அடிமட்டமான வேலை தான் செய்வீங்க, அதை படிப்பு இல்லைன்னா. அந்த வேலையை செய்யும்போது அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா அதுக்கும் இது மாதிரி மூட நம்பிக்கை உள்ளே போகிறது. இதுக்கெல்லாம் தேவையில்லாத விரயங்கள், கால விரயங்கள். நம்ம சமாளிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு அனுபவம் வேணும், உலக அனுபவம் வேணும், படிப்பு வேணும். ஒரு வேலையில் போய் உட்காந்துடணும், நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் படிச்சிருங்க. இந்த வயசில் கன்ஃபார்மாக படிச்சிருங்க. அதனால் இந்த அவயோக தசைகள் உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ அந்த புதன் தசையில் ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணிங்கன்னா ஜென்மராசியில் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கன்ஃபார்மாக கிடைக்கும். இங்கே இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. நல்ல ஒரு டிஜிட்டல் சேலரி அது மாதிரிலாம் கொடுக்கும். குரு பார்வை இருக்குது. முயற்சிகளை அதிகமாக போடுங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஜாதகம் பாருங்கள், அப்படி இல்லைனாக்கா இந்தமாரி வீடியோஸ் பாருங்கள். பாசிட்டிவாக சொன்னால் தயவு செஞ்சு எடுத்துங்க, நெகட்டிவாக சொன்னால் வேண்டாம். அது வந்து ஒரு எச்சரிக்கையாக, ஓ இப்படி இருக்கா நமக்கு, அப்போது நம்ம இப்படி முயற்சி பண்ணலாம். நம்ம நடக்காது அப்படின்னு சொன்னால் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சி நம்ம எடுக்கணும். அது வந்து நல்ல விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணணும். வேலை வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், முயற்சி பண்ணுங்கன்னா அந்த முயற்சி இன்னும் அதிகமாக போட்டிங்கன்னா முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும். அப்போ வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். திருமணத்துக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குதுன்னா தயவு செஞ்சு திருமணம் பண்ணாதீங்க. இப்போதைக்கு 27 வயசுக்கு மேலே இருக்குது சார், வயசாக போகுது, 27 வயசுக்கு மேலே இருக்குது, வயசாகி போச்சு சார், கல்யாணம் பண்ணியே ஆகணும். பெண்களை வந்து வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப வயசாகுது அப்படின்னாவே உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரியான தசைகள், 7ஆம் அதிபதி தசைகள் 7 சனியில் எங்கே எடுத்து போய் மாட்டி விடுன்னு சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் கரெக்டாக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்கள். ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குதா, தள்ளி வச்சுருங்க. ஜென்ம சனி முடிட்டோம், அதன் பிறகு கூட இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அது முடிட்டோம். அது முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லையா, இன்னும் வயசு இருக்குது அப்படின்னாக்கா 7 சனி கூட முடிட்டோம். அப்படி இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல சார், பாசிட்டிவான பதில் வருது, நான் தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ம சனியில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. திருமணத்துக்கு இப்போ வந்து ராசிக்கு வந்து குரு பார்வை இருக்குன்னா திருமணம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். திருமண முயற்சிகள் எடுக்கலாம். இது யாரெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் 7 சனியில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது 12ஆம் இடத்துல சனி, ஜென்ம சனி, 2ஆம் இடத்துல சனி, இது மாதிரி சுய ஜாதகத்தில் சனி பகவான் பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகிருக்கலாம், இல்லை புதனோட பரிவர்த்தனை ஆகிருக்கலாம். இது மாதிரி பரிவர்த்தனை ஆகின சனி பகவான் இருக்கார் இல்லையா, இதெல்லாம் வந்து உடனே திருமணம் நடந்துடும். தசாபுத்தி அவங்களுக்கு நல்லா இருக்கும், பிரச்சனை வராது. அதனால் திருமணம் அப்படிங்கிறது பார்த்து நிதானமாக பண்ணுறது நல்லது. தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்து கேது தசை. கேது தசை வந்து 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக 20 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே தான் வரும். அதான் முதல் பாதங்கிறது 35 to 42, 2ஆம் பாதம்னா 28 to 35, 4ஆம் பாதம்னா 20 to 27. இப்போ திருமணம் அப்படின்னா கேது தசையில் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். அதை வந்து ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். திருமண வயசில் இருந்தால் கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ தொழில் பண்ணுறீங்களா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். முதலீடு மட்டும் வேண்டாம். நார்மலாக தொழில் போயிட்டுருக்குன்னா பரவாயில்ல, அப்படியே பண்ணலாம், தப்பே கிடையாது. வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கன்ஃபார்மாக உண்டு. வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் இப்போ தீரும். வேலையில் வந்து எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், இது வந்து ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கேன், வேலையில் சிக்கல் இருக்குன்னா இப்போது நல்லாயிருக்கும் அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கேது தசையில். கேது இருக்கிற இடத்த பொறுத்து இருந்தாலும்
உங்களுக்கு அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது இந்த வயசு காலகட்டத்தில். அடுத்து சுக்கிரதசை. சுக்கிரன் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசை பற்றி நிறைய பேசலாம், அதுக்குன்னு தனியாக வீடியோவே போடலாம். ஏன்னா ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 8ஆம் அதிபதி தசையை, அஷ்டமாதிபதி தசையை நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ 2023 இருந்து சுக்கிரதசை நிறைய பேருக்கு வாட்டி வதைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி கூட சுக்கிரதசை நல்லா இருந்தது. ஒரு சில பேருக்கு வந்து 8ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணும் சுக்கிரன், அது நல்லாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை, நீசம் ஆயிடுவார் புதனோட வீட்டில், இவர் அங்கேருந்து பரிவர்த்தனை ஆவார். புதன் வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கும். இப்போ பரிவர்த்தனை ஆனாலும் அந்த நீசத்துக்கு உண்டான பலன்களை தான் இந்த 7.5 சனியில் கொடுக்கும். சனி பகவான் தான் கொடுக்கறது. அதாவது சுக்கிரன் கூட அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தாது. என்ன தசை நடக்குது இப்போ வந்து அஷ்டமாதிபதி தசை நடக்குது, 8ஆம் அதிபதி தசை, அதுக்குண்டான பலன்களை தான் சனி பகவான் கொடுக்கும். நீங்கள் சுக்கிர தசை நடக்குது, எனக்கு வந்து வண்டி வாகனம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குமே சுக்கிரன், சுக்கிர தசைனாவே நிறைய சொல்லுவாங்களே, அது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் புலம்பலாம். காரணம் என்னன்னாக்கா 8ஆம் அதிபதி தசை 8 பலன்களை தான் கொடுக்கும். நிறைய அசிங்க அவமானப்படுத்தும், வேலையில், தொழிலில், சொந்த பந்தங்களில், திருமண வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். ஒன்று போனால் ஒன்று, ஏதோ ஒரு பக்கம் நெருக்கடிகளை இந்த சனி பகவான் கொடுத்துட்டே இருக்கும். சனி பகவான் தான் எல்லாத்தையும் கொடுக்கறது. இதில் என்னென்னா இது மாதிரி பரிவர்த்தனையான தசைகள் வந்து எனக்கு ஏன் நல்லது பண்ணலன்னு கேட்கலாம். 7.5 சனியில் நல்லது பண்ணாது. 7.5 சனி முடிஞ்ச பிறகு வேணால் அந்த பரிவர்த்தனைங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலாம், இல்லை 7.5 சனிக்கு முன்னாடி கொடுத்துட்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி சூரியனோட பரிவர்த்தனை ஆயிருப்பார். எப்படி பார்த்தாலும் நீச பரிவர்த்தனை தான். சூரியன் நீசமாக இருந்தால் அங்கே போவார், சூரியனோட வீட்டில் சுக்கிரன் இருந்தால், சுக்கிரனோட வீட்டில் சூரியன் இருந்தால், இப்போ வந்து நீச பரிவர்த்தனை தானே. எப்படி பார்த்தா அந்த பலன்கள் அப்படி தான் இருக்கும், மைனஸில் தான் இருக்கும் அது. அப்போ அதுக்குண்டான கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு வருவீங்க. இதில் நிறைய இருக்குது சுக்கிரதசைக்கு, அதனால் நிறைய பேசலாம் அதை பற்றி. இப்போ எது நடக்குதோ, இப்போ வேலையில் கொஞ்சம் சிக்கல் போயிட்டுருக்கா, ஓரளவுக்கு அந்த சிக்கலை எப்படி நீங்கள் நிவர்த்தி பண்ணலான்னு பாருங்கள். அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா ஜென்மராசியில் சனி பகவான் வக்கரமாகறாருன்னா நிறைய மன உளைச்சல்களை கொடுப்பார். நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு தப்பானதா ரைட்டானதா உங்களுக்கே தெரியாது, நிறைய குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும். குரு பார்வை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லிட முடியாது. இது ஒரு எச்சரிக்கை தான். நம்ம இப்படி சொல்கிறோம், இப்படி போங்க, அவ்வளோதான். இது வந்து வழிகாட்டுதல் தான். இது எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 62, 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 55, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 to 47. இப்போ சுக்கிரதசை ஸ்டார்டிங்கில் இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுத்துட்டு அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கும். சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணணும். இந்த 7.5 சனியெல்லாம் ரொம்ப பிரித்து மேய்ஞ்சிருக்கும், உங்களை நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இப்போ முடிவு பகுதியில் இருக்கிறீங்கன்னா அந்த முடிவு பகுதி அப்படின்றது கொஞ்சம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 7.5 சனி முடியணும். ஒரு சிலருக்கு இந்த வருஷமே உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கும், சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கும். அதாவது அந்த தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்கும். இது பரவாயில்ல. ஜென்ம சனியில் ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். இது மாதிரி ஆனால் எல்லாருக்குமே இருக்காது அது மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் இந்த டைம். இப்போ கடன் கேட்டிருந்தால் கடன் கிடைக்கும். இன்னொன்று உதவிகள், எந்த உதவிகளாக இருந்தாலும் சரி இப்போ கேட்கலாம். நீங்கள் யாருக்கிட்ட வேணால் கேட்டாலும் கிடைச்சிட உடனே. அரசாங்க உதவி, அரசு உதவி, அரசு சம்மந்தப்பட்ட ஆதாயம் இதெல்லாம் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களும் இல்லைனா அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த டைமில் கொடுக்கும். நிறைய வேலை பளு, வேலை அலைச்சலை கொடுக்கும், தொழில் அலைச்சல் கூட கொடுக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள், இந்த 3 தசையை நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக. இந்த 3 தசைகளும் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 62லேருந்து 85 வரைக்கும், சென்டர் பகுதி அதாவது 2ஆவது பாதம் 3ஆவது பாதத்தில் இருக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 55 to 79, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 47 to 70. அதாவது 47 வயசுக்கு மேலே 85 வயசுக்குள்ளே தான் வருது இந்த 3 தசைகளும். 3 தசைகளும் அருமையாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சந்திரன் மேலேயே போயிட்டுருக்கு. இப்போ சந்திர தசையை தனியாக பேசுவோம். சூரியன் வந்து 6ஆம் அதிபதி தசை. 6ஆம் அதிபதி அப்படின்னாக்கா இதில் தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். மற்றபடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதெல்லாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா தொழில் நல்லபடியாக போகும். ஆனால் நீங்கள் வேறு தொழில் மாற்றுறதோ இல்லை புதுசாக முதலீடு பண்ணுறதோ இது மட்டும் வேண்டாம். வக்கர காலத்தில், வக்கர நிவர்த்திக்கு பிறகு வேணால் பண்ணிக்கலாம். நிறைய தோணும். இப்போது இந்த 6ஆம் அதிபதி தசையில் தொழில் பண்ணி ஆகணும், வேலையில் இருக்கிறவங்க கூட ஒரு தொழில் பண்ணணும், நம்ம முதலாளி ஆகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு வெறி வரும். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேண்டாம்.
சந்திர தசை இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருப்பார் சுய ஜாதகத்தில். அந்த நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டுருக்கார். இந்த சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சனி வக்ரமாகறதுனால இதுக்கு குரு பார்வை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஓரளவுக்கு அந்த தெளிவான முடிவு எடுப்பீங்க. அது கூட கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். எந்த முடிவும் எடுக்காதீங்க. இப்போ வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கா, அந்த வேலை நல்லபடியாக போட்டோம். தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கா, அது நல்லபடியாக போட்டோம். தொழிலில் சிக்கல் இருந்தாலும் தானாக அது மாறும். இன்னொன்று வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எம்ப்ளாய்க்கு பெட்டர்னு சொல்லலாம். இன்னொன்று தொழில் செய்யக்கூடியவர்கள் தான் ரொம்ப பார்த்து பண்ணணும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா தான் உங்களுக்கு தசை கூட நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா கூட மன அழுத்தத்தை கொடுத்துனே இருக்கும். எதுக்கு தான் இந்த மன அழுத்தம் வருதுன்னே தெரியாது. எந்த கோயிலுக்கு போனால் இது தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை கொடுத்துனே இருக்கும். ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்கும். இது சரியாயிடும். இது டைம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? என்ன ஒன்று, நல்ல ஒரு புக்ஸ் படிங்க, மனசு சம்மந்தப்பட்ட புக்ஸ் படிங்க, நல்ல ஒரு கோயிலுக்கு வரத்துக்கு போங்க. இல்லைனா எதையுமே நினைக்காதீங்க, சைலண்ட்டாக பிளைண்டாக விடுங்க. அப்படியே ஃபுல்லாக எதையுமே நினைக்காம விட்டிங்கனாவே சரியாயிடும் உங்களுக்கு. செவ்வாய் தசை, இந்த செவ்வாய் ராசிக்கு 2 பாக்கியாதிபதி. இந்த செவ்வாய் தசையில் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். குரு பார்வையும் இருக்குது. இப்போ பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. சுப விசேஷம்லாம் வீட்டில் நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். யாருக்காவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை 4.5 மாதம் கிட்டத்தட்ட குருடைய பார்வையில் நடக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நன்றி.